ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். பிரபல சீரியல் நடிகை சீரியல்லேருந்து விலகியிருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். யார், என்ன, எதுக்காக விலகுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், நம்மளோட ஆஷிகா இவங்க வந்து ஜீ தமிழில் மாரி அப்படிங்கிற சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆல்ரெடி இவங்க சீரியலை விட்டு விலகிட்டாங்க அப்படின்னு ஒரு சில ரூமர்ஸ் எல்லாம் போச்சு. ஆனால் அதுக்கப்புறம் நான் சீரியலை விட்டு விலகலை அப்படின்னு அவங்களே வந்து விளக்கமும் கொடுத்துருந்தாங்க. இப்போ மறுபடியும் அவங்களே அஃபிஷியலாக வந்து போஸ்ட் பண்ணிட்டாங்க, சீரியலை விட்டு விலகிட்டதா. ஹலோ எவ்ரி ஒன் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 3 வருஷம் ஒண்டர்ஃபுல்லாக வந்து கடந்துட்டாங்களாம். 800+ எபிசோட்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி மாரியில் ஜேர்னி அவங்களோடத சொல்லியிருக்காங்க. இந்த ஜேர்னி வந்து இப்போ எண்ட் ஆயிடுச்சு அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. இந்த ஜேர்னியை அவங்க எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோ லவ், அவ்வளோ சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க. இந்த ஜேர்னி முழுக்க எனக்கு தமிழ்நாடு ஆடியன்ஸோட அவ்வளோ கனெக்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதமும் கிடச்சிருக்கு எனக்கு அப்படின்ற மாதிரி இந்த ஜேர்னியில் தேங்க் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும். நீங்கள் எல்லோரும் கண்டினியூஸாக அந்த சீரியலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடச்சிருக்கான், அதில் வந்து அவங்க போகிறதுனால இதை விலகியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சீக்கிரமாகவே நம்மள ஒரு நியூ ப்ராஜெக்ட் மூலயமா அவங்க வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிறதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது. அதை பற்றி அவங்களே சொல்லிட்டாங்க. வித் லவ் அப்படின்னு சொல்லி ஆஷிகா கோபால் மாரி அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா 800+ எபிசோட்ஸ் மாரியாக பார்த்தது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பர்ஃபெக்டான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டை தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி உங்களோட கருத்து என்ன, இந்த ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.